சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. மகா கண்ணு முன்னாடியே விக்ரம் கிருபாவை தூக்கிக்கிட்டு மாடி மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. இதை பார்க்க மகாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அந்த சமயம் பார்த்து நந்தினி மகாவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன மருமகளே, உன் கண்ணு முன்னாடியே உன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணை தொட்டு தூக்கிட்டு போகிறத உன்னால் பார்க்க முடியலல்ல, இனிமே தான் இருக்கு பாரு உனக்கு, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்க. மேலே கிருபாவை தூக்கிக்கிட்டு போயிடுவார். ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே விக்ரமுக்கு அப்படியே மயக்கம் வரும். மயக்கம் வந்த உடனே கிருபாவை அப்படியே கீழே போட்டுருவாங்க. விக்ரம் தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. கொஞ்சம் நேரத்துலேயே விக்ரம் மயங்கி விழுந்துருவார். மகா அதை பார்த்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டர் விக்ரமை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய், ஜோதி எல்லாரும் மகா கிட்ட என்னாச்சுன்னு கேட்க மகா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் என்ன அண்ணி அமைதியாக இருக்கீங்க, விக்ரம் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாரா, இல்லை விக்ரம் எப்போ கண்முழிப்பான், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க மகா அழுதுகிட்டே இருக்காங்க. டாக்டர் விக்ரமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, விக்ரமுக்கு அவரோட பழைய நினைவுகள் திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவரோட பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாமே அவரோட பழைய நினைவுகளை மீட்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இந்த மயக்கம். அதனால் கண்டிப்பாக அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிடும் அப்படின்னு சொன்னதுமே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.